கூட்டம் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றாங்க. அப்போ நீங்கள் தேவனை ஆராதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போலவோ வேதத்தை அவ்வளவு முக்கியப்படுத்துகிறார் கர்த்தர். அப்போ நீ வேதத்தை மறந்தபடியினாலே நான் உன் பிள்ளைகளை உன் பிள்ளைகளை மறந்துட்டா நீங்க சொல்லுங்க, நான் செத்தா கூட பரவாயில்ல என் பிள்ளை வாழணும் அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க எல்லாருமே. அப்படிதானே நம்ம இருதயம் இருக்குது. என்ன பாடுபட்டாலும் என் பிள்ளைக்கு தண்டனை வரக்கூடாது, நான் சத்தம் தண்டனை நான் ஏத்துக்க தயார். தாய் தகப்பனுடைய இருதயம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தா நான் பிள்ளைய மறந்துடுவேன். எங்க போறாரு பாரு ஆண்டவர். அல்லேலூயா. அதே ஓசியா 8ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கலாம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அது வேற அந்நிய காரியம், அது சம்பந்தம் இல்லாத விஷயம் நீங்க என்றீங்க. பைபிள் விஷயம் கர்த்தருடைய வார்த்தை நீங்க அப்படி அலட்சியப்படுத்துறீங்க, ஜெபத்தை அலட்சியப்படுத்துறீங்க. நம்ம சபையில 24 மணி நேர ஜெபம் ஒன்று ஏற்படுத்தணும். எவ்வளவு ஆண்டவர் அற்புதம் செய்தார், அது எதனால் ஏற்படுத்தினேன்? வசனத்தின்படி ஒரு வெளிச்சம் கிடைச்சது. தாவீது சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் ஒரு யுத்தம் நடத்தினான். யுத்தத்தில் இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டான் என்ற வசனத்தை படித்த போது ஒரு வெளிச்சம் கிடைச்சது. நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய ஆரம்பிச்சோம். கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்து, கட்டடத்தை கொடுத்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ரிஜிஸ்டர் பண்ண முடியாத நிலம் ரிஜிஸ்டர் ஆச்சு. எவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் செய்து கொடுத்தார். ஆனா நாம அதை பெருசா எடுத்துக்கல. வேதத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு ஜெபத்தை நம்ம அதை முன்னுதாரணமா செய்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க. வேதம் மனமகிழ்ச்சி. யோசையா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 5:13 கொஞ்சம் வாசிங்க. பாருங்க, அறிவில்லாமையினால் சொல்றாரு. சரி, ஓகே, அறிவில்லாதனால அப்படி சொல்றாரு வச்சுக்கோங்க. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இல்ல 1:3 தானே வாசிங்க. அப்படியா? ஓகே, அப்ப ரெண்டுமே ஒரே காரியத்தை, அறிவில்லாமல் இருக்குது. அப்ப நீ எவ்வளவு நாள் வேதத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்தாம இருக்க போறோம்? இல்ல 1:3ஆம் வசனம். இல்ல வேண்டாம். அவர் பாருங்க, வேதத்தை மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமா எண்ணுகிறார்கள். நீங்க பைபிளை, ஆண்டோடைய வார்த்தை எப்படி நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இதனால எப்போ என்ன துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. எரேமியா 15:16 கொஞ்சம் நம்ம வாசிச்சு பார்க்கலாமா? எரேமியா 15:16 என்ன சொல்றாருன்னு. பாருங்க, இப்படி வார்த்தைகள் வசனம். அல்லேலூயா. இப்படி வார்த்தை கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் பிரசங்கத்தில் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஆராதனை மகிழ்ச்சியோடு வந்து செய், வேதத்தை மகிழ்ச்சியாக வந்து வேதத்தை வாசி. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு இல்லையா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அதில் தியானமா இருக்கிற மனுஷன் எங்க அவன் நீதிமான்கள் சபையில நிற்பாங்க, பாவிகள் நீதிமான் நிற்பதில்லை. நீதிமான் நிற்பான். நீ நிற்ப, வேதத்தை நல்ல வாசிக்கிற மனுஷன் நிற்பான். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்கிற மனுஷன் நிலைத்திருப்பான். ஏன்னா வேதம் ஆவியானவரால் எழுதப்பட்டது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிச்சு பார்க்கும்போது சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை ஆவியானவர் கொடுத்த வார்த்தை எவ்வளவு மகிழ்ச்சியா வந்து ஆராதனை செய்யணும்ல. எங்க பைபிள் படிக்கும் போது எப்படி படிக்கணும்? அல்லேலூயா. சில நேரம் நம்ம படிக்கவும் மாட்டோம். ஏன்? சில அதிகாரங்களை படிக்கும்போது நமக்கு பயமா இருக்கும். ஆரம்ப கால விசுவாசத்துல ஒத்துக்கிறாங்க, ஆமாம் பாஸ்டர். அல்லேலூயா. எரேமியா, எசேக்கியேல், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தலாம். ஒரு அண்ணன் சொன்னார், பைபிள் வெளிப்படுத்தல படிக்கும்போது பைபிளை தூக்கி போட்டாராம். வெளிப்படுத்தல படிக்கும்போது என்ன பண்ணார் அவரு? தூக்கி போட்டாராம். பயமாகுதுன்னு அப்படி தூக்கி போட. அவ்வளோ அச்சுறுத்துகிற விஷயங்கள் இருந்துச்சு, இருக்குது. அதெல்லாம் நமக்கு இல்லையே. நமக்கு எந்த தீங்கு நேராதபடி கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. இது உலகத்தின் முடிவை குறித்து கர்த்தர் எங்க உலகம் உண்டானது முதற்கொண்டு முடிவையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மனுஷன் உண்டானது முதற்கொண்டு அவன் முடிவையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ராமன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனையோ புனைக்கப்பட்ட கதைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது சொல்ற கதைக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாத புனைக்கப்பட்ட கதைகள். நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எடப்பாவி, இந்த உலகம் என்னன்னு நான் இந்த நேரத்தில் சொன்னா அது நல்லாவும் இருக்காது. கர்த்தருடைய வேதம்
பைபிள். ரெண்டாவது காரியம், வேதத்தை அவ்வளவு ஜாயினஸா படிக்கணும். நீ நேரம் எடுத்து படிக்கணும். கடமை காலையில எழுந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு அதிகாரம் படிச்சுட்டு மாங்கணும் சொந்த வீட்டு வேலையில எழுந்து அல்லேலூயா எல்லா வேலையும் செய். அல்லேலூயா வேலையை செஞ்சுட்டு தினமும் ஒரு நேரத்தை ஒதுக்கு, வேதத்தை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கு. 2 பேர் கணவன் மனைவி இருக்கிறீங்களா, 2 பேருமே என்ன பண்ணுங்க, சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. நான் இந்த 24 hours ப்ரேயர்ல என்ன பண்ண சொல்ல, அதிகமாக ஜெபம் பண்ணோமா, ஃபுல்லா பைபிள் தான் படிச்சுங்க வந்தோம். அல்லேலூயா. அதுதான் இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம். இவ்வளவு தூரம் நம்ம இங்க வந்ததுக்கு காரணம் அதுதான். ஆனா நீங்க என்ன பண்றது இல்ல, அந்த மகத்துவமான தெய்வத்தை, இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற தெய்வத்தை, அந்த பிரேயரை டோட்டலா க்ளோஸ் பண்ணி அவரை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க, வருத்தத்துக்கு உட்படுத்திட்டீங்க. அல்லேலூயா. தூக்கம். அல்லேலூயா. கர்த்தர் சந்தோஷமா பைபிள் படிக்க போறேன், படிக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அல்லேலூயா அவ்வளவு ஆர்வம், விசுவாசி உங்க மாதிரி விசுவாசியா இருக்கும் போது சொல்லிட்டு சபையில தீர்மானம் எடுப்போம், இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வேதாகமத்தை என்ன பண்ண போறோம், முடிச்சிடணும் அப்படின்னு. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாரும் வாரத்துக்கு ஒரு முறை சந்திப்போம் இல்லையா, சபையில பாஸ்ட் வீட்டுங்கள. நாங்கெல்லாம் இப்போ பாஸ்ட் வீட்டுக்கு போயிடுவோம், வாலிப வயசு தானே, சின்ன குடும்பஸ்திரிலாம் வரமாட்டாங்க. அப்போ வாலிப பசங்களாம் பாஸ்ட் வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறையோ போய் அவங்க பாஸ்ட் வீட்டில் அண்டர் அசம்பிள் ஆகும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக சந்திக்கிற பொழுது பேசிக்கொள்வோம். எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் என்ன எத்தனை அதிகாரம் படிச்ச எல்லாம் முதல் வாரத்தில் அவங்க சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு ஆதியாகமத்தில் 30 அதிகாரம் முடிச்சுக்கிறேன், 40 அதிகாரம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் சொல்லுவேன், நான் உபாகம் முடிச்சிட்டேன் அந்த ஒரு வாரத்திலேயே. உண்மைக்கு சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்லல. நான் சொல்லுவேன், அவங்க ஒரு 50 அதிகாரம் ஆதியாகமத்தை முடிக்கிறதுக்கு அவங்க 7 நாள் ஆச்சுன்னா, நான் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா யாத்திராகம் லேவியராக என்னாகமத்துக்கு வரையும் போயிட்டு இருப்பேன். நான் இல்லை உபாகத்தையும் முடிச்சுட்டு இருப்பேன். நான் அவங்க அப்படி தூக்கி, என்னடா இப்போதான் நம்ம புதுசு சபைக்கு, அப்போதான் வந்த புதுசு, மற்றவங்களாம் காலகாலமாக இருக்கிறவங்க. பாஸ்ட் கேட்பார், என்ன சந்தோஷம், என்ன படிச்சிருக்கிற? ஐயா நான் இப்போ என்னாகத்தில் முடிச்சுட்டு இப்போ உபாகத்துக்கு போயின்னுக்கிறேன். அல்லேலூயா. நம்மளே முன்னுதாரணம் ஆகிடும் மற்றவங்களுக்கு. பாரு இப்போ வந்து தம்பி உற்சாகமாக பைபிள் படிக்கிறேன் அவ்வளோ தூரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த வாரம் சந்திப்பில், அடுத்த மாதம் சந்திப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏசாயா எரேமியால இருப்பேன். அவங்க அப்போதான் அந்த என்ன சொல்றது, உபயோகத்தை தாண்டி இயேசுவா நியாயாதிபதிகள் அப்படி வந்துன்னு இருப்பாங்க. அதில் நம்மளால நம்ம படிக்கிறதுல அநேகருக்கு உற்சாகம், நாமும் படிக்கிறேன் நாமளும் படிப்போம். அப்படி வேணாங்க, நமக்காக படிப்போம். அல்லேலூயா. நான் என் ஆவிக்குரிய நன்மைக்காக வேதத்தை படிக்கணும். பாஸ்டர் சொல்றாருன்னு படி, நான் வேணான்னு சொல்ல, அது உன் நன்மைக்காக எடுத்துக்கணும் படி. அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என்ன பாஸ்டர் பைபிள் எல்லாம் உங்களுக்கு நல்ல, எனக்கு அந்த அளவுக்கு ஸ்காலர் கிடையாது, அவங்கள விட நான் பெட்டரா இருந்தேன், அதனால அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாமே பைபிள் எல்லா சம்பவம் ஞாபகத்தை வச்சுக்கிறீங்க அப்படின்னாங்க. ஊழியத்துக்கு வந்த புதுசு, அவங்க என்னை விட சீனியர் விசுவாசி, ஒரு 10 வருஷம் விசுவாசின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள. நான் ஊழியத்துக்கு அப்போ நான் ஒரு ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் கழிச்சு அப்படியே ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஏறத்தால ஒரு 4 வருஷம் விசுவாச குழந்தைன்னு வச்சுக்கோ, ஒரு 3 வருஷம் விசுவாச குழந்தை நான், அவ்வளோதான், அப்படியே ஊழியத்துக்கு வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் என்ன இப்போ, அவங்க ஒரு காரியத்தை சொன்னால் அந்த புள்ள சொல்லிடும் பைபிள் இருந்து. நான் சந்தோஷமா இருக்குங்க பைபிள் படிக்கும் போது. ஆனால் இப்பவும் படிக்கிறேன், பைபிள் புதுசாக தான் இருக்கு எனக்கு. எப்படி இருக்கு வேதம், ஏற்கனவே படித்த மாதிரி இல்லை. ஒரு முறை நான் பைபிள் படிக்கிறேன், இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை படிச்சு பாருங்களேன், ஃபுல்லாக சண்டை போடுற மாதிரியே இருக்குது என் கண்ணுக்கு. பரிசை அவர் சொல்றாரு, மாயக்காரரே பரிசெயரே, அல்ல வேதபாரரே பரிசெயரே, இப்படி எல்லாரையும் திட்டுற மாதிரியே பேசின்னு இருக்கிறார் ஆண்டவர், கடிந்து கொள்ளுகிறார். ராமன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அம்மா கவனி, கர்த்தருடைய வார்த்தை மகிழ்ச்சியோட படின்ற, நான் சந்தோஷமா படி. பிரியாணியில் ஒரு பீஸ் புதுசா பெருசா வந்து விழுந்தா சந்தோஷப்படுறோமே. இன்னைக்கு குழந்தைங்களுக்காரு, எங்க வீட்டுல என்னது கறிக்குழம்பு, குழந்தைங்க எங்க வேதத்தை படிங்க, நீங்க அப்படி மன மகிழ்ச்சியோட படிங்க. ஒரு பிரியாணி 2 பிரியாணி 3 பிரியாணி சாப்பிட்டது போல படிங்க. ஒருத்தன் சமீபத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், அந்த குழந்தைக்கு ஏதோ ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம், ஆஞ்சியோ ஏதோ சம்திங், அந்த குழந்தைக்கு வந்து ஸ்டெடியா நிற்க முடியும், ஏதோ ப்ராப்ளம். அந்த குழந்தைக்கு மெடிசனுக்கு மாதம் 19,000 அந்த குழந்தைக்கு செலவு பண்ணுறாரு தகப்பனார். அந்த குழந்தைக்கு நிலையா நிற்க முடியாது, அப்படி எல்லாத்தையும் உடைச்சிரும். அப்படி ஒரு கொடுமையான பலவீனமான நபர் அவர். அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்க்க முடியாமல் வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. 19,000 மாதம் மெடிசன் அந்த குழந்தைக்கு. அப்போது ஒரு தொண்டு நிறுவனத்துக்கிட்ட போய் அந்த குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, 19,000 ரூபாய்க்கான செலவு இங்கே இருக்குது, உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் முடியும். அப்போ அவங்க மனைவியை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க, அந்த குழந்தையோட அம்மா வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு நான் 10,000 சம்பளம் தரேன்றாங்க. மீதி 9,000 நீ மாதம் கட்டணும், அப்பா மேலே விழுந்த சுமை. அந்த அப்பா என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு ஹோட்டல் ஒன்று திறந்துருக்கிறாங்க, பிரியாணி 6 பிரியாணி சாப்பிட்டா 1 லட்சம் ரூபாய் பரிசு.
எத்தனை பிரியாணி? அவர் 3வது பிரியாணி சாப்பிட்டு முடிக்கும் போதே அவரால் முடியல, வாமிட்டிங் எடுத்துட்டார். வெளியே வந்து அழுகுறாரு, பேட்டி எடுக்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்க, ஏன்னா எங்கள் பையனுக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை, என்னால் என் பையனை காப்பாற்றணும், இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு 1 லட்ச ரூபா பரிசு வந்தால் என் பையனுக்கு மெடிசன் வாங்குறதுக்கு நான் பயன்படுத்தணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. எப்படியோ சில பேர் இறக்கப்பட்டு இந்த சங்கதியை கேட்டு தயவு பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, சரி இவர் 3 பிளேட் சாப்பிட்டாரு, அதனால இவருக்கு 50,000 பிரைஸ்ன்னு கொடுத்து அமைச்சிருப்பாங்க. எங்க ஒரு அப்பா தன் பிள்ளையை காப்பாற்ற போய் பிரியாணி சாப்பிட்றாருங்க. நீங்க உங்களை காப்பாற்றுற வசனத்தை ஏன் பிரியாணி மாதிரி சாப்பிடக்கூடாது, படிக்கக்கூடாது நான் கேட்குறேன். அல்லேலூயா. நீங்க அவ்வளோ மன மகிழ்ச்சியோட படிக்கணுமா வேண்டாமா? உன் வேதம் என் மன மகிழ்ச்சி. ஏதோ வந்தோம் பாஸ்டர், படிக்கிறேன் பாஸ்டர். என்னம்மா பைபிள் படிச்சியா? டுடே ஆர் யூ பைபிள் ரீட் நவ்? டுடே வாட் சாப்டர்? கித்தியாகத் மீனிங் இன் இங்கிலீஷ்? ராஜாக்களா? கிங்ஸா? ஓ நெக்ஸ்ட். ஓ நாளாகமம், 2 குரானிக்கல் 1 குரானிக்கல்னு சொல்லுவாங்க. அது அல்லேலூயா. கவனிங்க. ஏதோ ஐயா நீங்க பைபிள் படிச்சீங்களா? என்ன அதிகாரம் படிச்சீங்க? எத்தனாவது அதிகாரம்? எத்தனை அதிகாரம் படிச்சீங்க? 5 பரோட்டா சாப்பிட்ட வயிறு நிறைஞ்சிருமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். கூட இன்னொரு 5 அதிகாரம் படிக்க வேண்டியது தானே. ஏமா நீ பைபிள் படிச்சேம்மா? எத்தனை அதிகாரம் படிச்சீங்க? 1 தான் போதும். நீ எல்லாம் பசியோடவே இருக்கணும் காலகாலத்துக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாங்க, சந்தோஷம். ஏன் என்ன வாழ வைக்கிற வேதம் ஐயாவது. அல்லேலூயா. எனக்கு ஜீவன் கொடுக்கிற வேத வசனம் இது இல்லையா? பரலோகம் கொண்டு போற இந்த வசனத்தை தவிர வேற ஒன்றும் நமக்கு பரலோகம் கொண்டு போறது இல்லை, நல்வழிப்படுத்த போறது கிடையாது. அப்ப வேதம் எப்படி இருக்கணும் நமக்கு? 2வது காரியம். 3வது காரியத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 122:1. பரமா சர்ச்சுக்கு வர்றதுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். முன்னாடி ஆராதனைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னேன். 2வது வேதத்துக்கு, வேதமே நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னேன். 3வது ஆலயமே மன மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளையும் செவிகள் கவனிக்கிறவளுமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் இது ஒரு நீங்களெல்லாம் நடமாடும் ஆலயம். அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கு எதுக்கு நம்ம ஒரு சர்ச்சு, ஒரு காங்கிரிகேஷன் கூடுறதுக்கு ஒரு இடம் எதுக்கு தேவைப்படுகிறது? எதற்காக அந்த இடத்தை பிரதிஷ்டை பண்றோம்? எதற்காக அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துறோம்? இது கர்த்தருடைய ஆலயமாக எண்ணுகிறோம். இது கர்த்தருக்கென்று கட்டப்பட்ட ஆலயம். இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். கர்த்தர் இங்கே வந்து நம்ம ஜெபிக்கும் போது, கூடும்போது, ஆராதிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தையின்படி 2-3 பேர் எங்கே நாமத்தில கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிற என்று சொன்னபடி இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஸ்தானத்திலே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவாயோ அந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. அப்ப இந்த ஸ்தானத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டபடியினால இந்த ஆலயத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியோட வரணும். ஒரு தரித்திரம் முடிச்ச ட்ரெஸ் போட்டுன்னு வரக்கூடாது. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சண்டையோட கிளம்ப கூடாது சர்ச்சுக்கு. அல்லேலூயா. அங்கேயே பாட்டை ஸ்டார்ட் பண்ணின. நீ இங்க வந்து பாடுறதுக்கு டைம் கொடுக்கும், அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அங்கேயே ஸ்டார்டட் வித் யுவர் சாங். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியால் தூதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் தூதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. தூதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கின்றார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கின்றார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடித்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடித்து விடும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம். அல்லேலூயா. அங்கே ஸ்டார்ட் பண்ணின பாட்டை வீட்டில் கிளம்போதே. அல்லேலூயா. அங்கேயே ஆண்டவர் மனமகிழ்ச்சியோட ஆராதிச்சுன்னு வர வேண்டாம். ஹல்லேலூயா. ஹை சனிய,
என்ன பண்ணுகிற பாரு, இன்னும் கிளம்பாத, அப்படி ஆரம்பிக்க கூடாது வார்த்தை. என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது. ஒரு அம்மா என்ன பண்ணிச்சிங்களா, பாஸ்டர் வந்தார், தூரத்துல பாஸ்டர் பைக்ல வர்றது பார்த்துருச்சு. அவர் பைக்ல வந்தாரு, நந்து வந்தாரா, அவங்க பையன் வெளியே விளையாடிட்டு இருந்தான். அந்த பையனை பார்த்து அந்த அம்மா கூப்பிட்டுச்சான், டே பிசாசே உள்ள வாடா அப்படின்னுச்சான். என்ன சொல்லிச்சா, பிள்ளைக்கு என்னெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுறாங்க பாருங்க. இந்த பையனை உள்ள வந்துட்டான். வந்த உடனே பாஸ்டர் வந்தாரு, பேசினாரு. கடைசியா போகும்போது ஜெபம் பண்ண அந்த குழந்தை மேல பிசாசு ஆடு ஒரே தூக்கி வாரி போட்டுச்சு. பாஸ்டர் இந்த குழந்தைய கூட பிசாசு பிடிச்சி வச்சுக்கிறேன், எவ்வளவு பொல்லாத பிசாசு பண்ணு. பாஸ்டருக்கு பிசாசு மேல பயங்கர கோவம். உடனே ஏய் நீ எப்படி உள்ள வந்தேன்னு கேட்டு பிசாசு சொல்லுது, இவருக்கு ஒரு குழந்தைய பிடிச்சிக்கணும்னு கோவம் வந்துச்சு. உன்னை பிசாசு ஸ்கூலா பதில் சொன்னான், பாஸ்டர் நீங்க ஒன்னும் சும்மா இருங்க, நான் ஒன்னும் சும்மா ஒன்றும் வரல, இந்த அம்மா கூப்பிடுச்சு நான் வந்தேன் அப்படின்னு. அல்லேலூயா. காலையில கிளம்பும் போது, ஆராதனை கிளம்பும்போது, ஏ எருமை, இந்த வார்த்தைகளை பயன்படுத்த கூட. பிள்ளை நான் சொல்றேன், உங்க குடும்பங்கள் இதெல்லாம் நீங்க அந்த ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும். உங்க வீட்டுல என்னென்ன ஆவி வேலை செய்து உனக்கு தெரியணும். அல்லேலூயா. அந்த ஆவியெல்லாம் பர்ன் பண்ண கட்டிட்டு நீ ஒரு ஆவி கூட சுத்தி நிற்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது, நீ அந்த ஆவியை கட்டிட்டு நீ ஒரு ஆவி கூட சுத்தி நிற்க கூடாது. சொல்றது புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு எண்ணத்தோட, நீங்க ஒரு சிந்தனையோட, நீங்க வேறு விதமான ஆவிகளோட சுத்திட்டு இருக்க கூடாது. சந்தோஷமா கிளம்பணும். ஆராதனை ஆராதனை அப்படி அங்க சோத்திரம் அல்லேலூயா அப்படி வீட்லயே ஸ்டார்ட் பண்ணிடணும். இங்க வந்த பிறகு அந்த டெத்துக்கு போறவங்களாம் பார்த்துருக்கிறீங்களா? உண்மையே சொல்றேன், அப்படி தயவு செய்து இருக்கவே இருக்காதீங்க. சபைக்கு வரும்போது அப்படி இருக்கவே இருக்காதீங்க. டெத்துக்கு போறவங்கள பாருங்க, வீட்டுல இருந்து அவசரமா ஐயோ அப்படியாப்பா செத்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அங்க வந்து பஸ் அப்படி இந்த டிரைவரை திட்டுவாங்க, இந்த டிரைவர் எங்க இருந்து வந்தா இந்த டிரைவர் அப்படி இப்படின்னு போற வழியில எல்லாரும் திட்டிட்டு, அப்புறம் ஏய் மாலை வாங்கி இப்படி எல்லா பேச்சு நடந்து அந்த வீட்டுக்கு ஒரு 10 அடி தூரம் இருக்கும் பாரு. சர்ச்சுக்கு அங்க அப்படி வாசல், காம்பவுண்ட் வாசல் வந்த உடனே கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம யாரும் சாவுக்கு போலங்க. அல்லேலூயா. நம்முடைய சாவிலிருந்து மீட்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மரணத்திலிருந்து மீட்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு அங்கே ஆராதனை செய்ய வேண்டாமா? அல்லேலூயா. இப்படி பாட்டு பாடி துதி எடுத்தால் சாத்தம் அப்படி பாடிக்கினே வர்றோம் மகிழ்ச்சியோடு. டெத்துக்கு போறவங்க மாதிரி இனிமேல் சர்வீஸ்க்கு வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. டெத்து கிளம்புறவங்கள பார்த்தீங்கன்னா எல்லா விவரம் உண்மையான பாரத்தோட யாரும் கிளம்புறது இல்லைங்க. வீட்டில் சொல்லுவாங்க, வீட்டில் டேய் பாரு டேய், அது இப்போலாம் ஃப்ரிட்ஜ் ஆகி போச்சு. அப்போல்லாம் அங்கெல்லாம் அந்த பரண்டு மேலே வச்சுக்கிற பாரு, அந்த இதில் தொங்க விட்டுக்கிற பாரு, அதில் சாப்பாடு இருக்குது பாரு, இது இருக்குது பாரு, அது இருக்குது பாரு, எல்லா வீட்டு காரியங்களையும் செட்டில் பண்ணிட்டு துக்கத்தோடு கிளம்புற மாதிரி கிளம்பிருந்தாம்மா. ஆனால் அந்த ஒரு 10 அடி தூரம் 20 அடி தூரம் அங்கே யாருன்னா அங்கே பார்க்குற லென்ஸ் வச்சு பார்க்கும்போது தோ வருது ரேவதி அக்கா, தோ வருது சுமதி அக்கான்னு பார்க்குற தூரத்தில் இருக்கும் போது தான் உடனே அப்படி ஒரு அழ. நம்மெல்லாம் டெத்துக்கு வரவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. டெத் ரைசர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லாமே. மரணத்திலிருந்து எளிமைனவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். வரும்போது ஆராதனையோடு வர வேண்டும். அல்லேலூயா. வீட்டிலேயே சோகமா கிளம்பிட்டு, அல்லேலூயா, உற்சாகம் இல்லாம கிளம்பிட்டு கர்த்தரை வந்து ஆராதிச்சு என்ன பிரயோஜனம் சிஸ்டர்? நீங்க இந்த வாசப்படியாண்ட வரும்போது அங்கிருந்து அங்கே அந்த மூலையில் சர்ச்சை பார்க்கும்போது சோத்திரம் வாயில வந்துன்னா டெத்துக்கு வந்துக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். அப்படி வார்த்தை அதை ரிசைன் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. அதே அந்த வார்த்தை அப்புறப்படுத்துறேன். எல்லாருக்கும் அப்படி இருக்காத. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஸ்தோத்திரத்தோடு வா. இது சபை, கர்த்தர் உயிரோடு இருக்கிறவர் ஆராதிக்கிற இடம். வராமன்னு சொல்லலாமே. துதித்தாலே இன்பமானது. அப்படி துதிச்சோடு வந்துடணும் கிளம்பி மன மகிழ்ச்சியா. தாவீது சொல்றான் பாரு, வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். 122:1 பாருங்களேன். இன்னையிலிருந்து 122 நாள் இந்த வருஷத்தை முடிக்கிறது நமக்கு. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாரங்கள் என்று சொன்ன உடனே அல்லேலூயா, ஆலயம் மகிழ்ச்சியோட வந்து நீ ஆராதிக்கணும். கர்த்தர் ஆராதிக்க போற. அல்லேலூயா. வீட்டு இந்த கிளம்பும்போது ஒரு துதிப்பாடல ஒரு கிளம்பணும். ஆமே. துதித்தாலே இன்பமானது. அல்லேலூயா. அப்படி ஒரு நைஸா ஒரு பாட்டு. ஆராதனை நாயகன் நீரே. சும்மா அப்படி ஒரு மகிழ்ச்சியோட கிளம்பணும். மேல அந்த குழந்தைய பாருங்க. அப்பா வீட்டில் வெளியே போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவது தெரியுமா? இந்த குழந்தை ஓடி ஈடி அப்பாவை பிடிச்சி தூக்கிடுவார். அப்பா எல்லாம் கொஞ்சம் அடுத்தது என்ன பண்ண தெரியுமா? பையில் என்ன கையில் என்ன நோட் பண்ணும். அதுக்கு தேவையே அப்பா அதை எடுத்துட்டு வருவார்னு அர்த்தம். அப்போ உங்க அப்பாவை நீங்க ஆராதிக்க வந்துருக்கு. வெறுங்கையோட வந்திருப்பார் அவரு.
அவரு சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையோட வராத. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, இப்படியும் சொல்றாரு அப்படியும் சொல்றாரு, எந்த ஸ்தானத்திலே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவாயோ அங்கே நான் வந்து உன்னை. அவரும் ஆசீர்வாதத்தை ரெடியா எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. நீயும் உன் ஆசீர்வாதத்துக்கு தேவையானது கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. எல்லா நாளும் சோக நாளா, எல்லா நாளும் துக்க நாளா. நான் சில நேரம் ஆச்சரியப்படுறேன், மரண வீடுகளை பார்க்குறேன். இந்த புறஜாதி மக்களுடைய மரண வீட்டு நிகழ்ச்சிகளை பார்க்குறேன். அவங்க ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேலே யாருடைய பாடி யார் வீட்டில் இல்லை. ஒருவேளை கேஸும் கையமாக இருக்கிற பாடிகளை தான் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சூரில் இருக்கும். அப்புறம் அப்படி வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது குறிப்பிட்ட, அதுவும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடம்புகள்லாம் என்ன கிடையாது, ரொம்ப நேரம் வீட்டில் வைக்கிறது கிடையாது இல்லையா. ஒரு 2-3 ஹவர்ஸ் மேலே எடுத்து போய் கொண்டு போய் வச்சிடறாங்க, அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த 16 நாள் பண்ணுவாங்க பாருங்களேன். நான் நினைக்கிறேன், அதெல்லாம் யோசிச்சு, அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவன் வருவான், இவன் வருவான், மாமியார் வீட்டிலேருந்து வருவாங்க, அக்கா தங்கச்சிங்க வருவாங்க, இப்படியெல்லாம் வந்து படையல் போட்டு 2000 3000 இப்படி செலவு பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன், அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அதே அக்கா தங்கச்சிங்க சொந்த பந்தங்க வந்து, எப்பா இந்தாப்பா உன் மெடிக்கல் செலவுக்கு ஒரு 5000 வச்சுக்கியா, என்ன கொடுக்குறானு சிஸ்டர். செத்த பிறகு நீ இட்லியும் கேசரியும் கண்டதையும் பழத்தையும் அவனை சாப்பிட போறான். துக்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சாப்பிட போகிறதும் கிடையாது. பெரும்பாலும் குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட்டு கிடக்க போகுது. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான காரியம் இல்லை இது. அவன் உயிரோடு இருக்கும்போது கொண்டு போய் அவனுக்கு ஒரு 5000 10,000 கொடுத்து மருத்துவ செலவு பார்த்துக்க ராஜா. இன்னும் ஒரு 2 வருஷம் உயிரோடு இருப்பான் அவன். அப்போ எல்லாம் திட்டமிட்டு நீங்கள் செத்து போனால் அதெல்லாம் செய்யலாம்னு பிளான் பண்ணி இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு சொல்கிறேன், எப்படிப்பட்ட யோசனையை பாருங்க. இந்த சோகம் எவ்வளோ நாள் நீடிக்கும்? 17வது நாள் சொல்லுங்க. 17வது நாள் கறிவிருந்து. இப்படி எங்க நம்ம பாருங்களேன், நான் சொல்றேன், இது இந்த நம்ம துக்க வீடு மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இப்படி மாற்றணும். செத்த பிறகு பால் ஊத்துறதுல அவனை உயிரோடு இருக்கும்போது அவனை காப்பாத்துன்றேன். நான் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அந்த நேரத்தை உதவி செய். இன்னைக்கு என்ன தேவையோ அதை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு தாங்குன்ற நான் மனுஷனுக்கு சொல்றேன். நான் அதெல்லாம் செய்ய மாட்டான். செத்துட்டு பிறகு வாய் மேலே ஒரு 2 கட்டியை வச்சுக்கின்னு அந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ண டெத்துக்கு அப்படி வாய் மேலே 2 அடிக்கணும். எதுக்கு வந்த வா இன்னைக்கு எது கழுவுற அப்படி சொல்லிட்டு. உயிரோடு இருக்கும்போது வந்து அவனை பார்த்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி அவனுக்கு ஒரு 2000 3000 கையில் கொடுத்து அவனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வச்சுக்கன்னு கொடுத்தா அவனுக்கு ஒரு நம்ம சொந்தம் இருக்குது, மச்சான் இருக்கிறா, மாமா இருக்கிறா, அக்கா இருக்கிறா, அண்ணன் இருக்கிறா, நம்மை தாங்குவதற்கு ஒரு சொந்தம் இருக்குது, சந்தோஷப்படுவானா பட மாட்டானா? அந்த சந்தோஷமே அவனை இன்னொரு 2 மாதம் 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுமா பண்ணாதா? நான் அப்புறம் என் டைம் வரும்போது தான் செய்வேன். அல்லேலூயா. உங்க சிந்தனை சரியில்லாதவர்கள் தான் அப்படி பதில் சொல்லின்னு இருப்பாங்க. பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது நான் எப்படி இருந்தேன். சபனாவே உனக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். ஏமே அங்கிருந்து நான் சொல்ல முதல் சொன்ன பாயிண்ட் தான். 2வது இது ஒன்னா கூட வச்சுக்கோ. அங்கிருந்து கிளம்பும் போதே ஆராதனையோட கிளம்பு, ஸ்தோத்திரத்தோட கிளம்பு. இங்க வந்த உடனே இந்த 2 பேர் மீன் பிடிக்க போனானுங்களாம். அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடாது. நம்ம யாரும் 2 பேர் என்ன பண்ணாங்களா, சர்ச்சுக்கு போகிற நாளில் மீன் பிடிக்க கிளம்புனானுங்களாம். ஒருத்தன் என்ன பண்ணான்னா மனசு அடிச்சிச்சான் அவனுக்கு. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆராதனைக்கு போகிறோம், நான் மீன் பிடிக்க வரலன்னு இவன் போயிட்டானான். இன்னொருத்தர் மீன் பிடிக்கிற சந்தோஷத்தில் அங்கே போயிட்டாரான். போய் ஏரியில் மீன் பிடிச்சிங்கிறாரான். மீன் பிடிக்கும் போது துண்டியில் மீன் கிடைக்கும் போதெல்லாம் அவன் யோசிக்கிறான், ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு என்ன பாட்டு பாடினாரோ, இன்னைக்கு என்ன ஆண்டோடைய வார்த்தையை சொன்னாரோ, என்ன மாதிரி பிரசங்கம் இருந்துச்சோ, இன்னைக்கு நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் மீன் பிடிச்சிக்கினே ஃபீல் பண்ணியிருந்தானா. இங்கே ஒருத்தர் உட்காந்து நம்பர் பிரசங்கம் பாட்டு அனல் பறக்கிற மாதிரி வெள்ளமே போயிருந்தான். அவன் யோசிக்கிறானா, அவன் என்னன்னா மீன் பிடிச்சானோ, ஜிலேபி மாட்டுச்சோ, கண்டை மாட்டுச்சோ, விரால் மாட்டுச்சோ. அந்த ஏரியில் அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய பெரிய பெரிய மீனெல்லாம் மீஞ்சது. இன்னைக்கு அவன் நிறைய மீன் பிடிச்சிட்டு இருப்பானோன்னு சொல்லி 2 பேருமே கோட்டை விட்டானுங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு வேலையை வச்சுக்காத. என்னுடைய வேலை நாட்களை நான் சொல்றேன், எங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட சொல்லிவிடும், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருவிருந்து எடுக்கணும், சர்ச்சுக்கு போகணும், நான் லீவ் போட்டு வரமாட்டேன்னு வேலைக்கு சொல்லிவிடும். சண்டே வேலை வச்சா நான் வரமாட்டேன்னு 2-3 முறை மக்கள் போனால் 4வது முறை நம்மளை தெரிஞ்சுப்பாங்க. நீ சண்டே வீட்டுக்கு போயிடு, சண்டே நைட்டு டியூட்டிக்கு வந்துடு, இல்லை அன்றைக்கி மறுநாள் டியூட்டி சேர்த்து பார்த்துட்டு போ, 2 டியூட்டியை சேர்த்து. ஆமாம், இப்போ எனக்கு அங்கே ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்போது நான் அந்த வேலையை அங்கே சேர்த்து செஞ்சுருவேன். அப்போ 2 முறை அவர் நான் அப்படி பிடிவாதம் பண்ணும்போது 3வது முறை அவர் என்ன இப்படி வேலை வாங்கினார். பார்த்தாரு, சண்டே உனக்கு லீவு கொடுத்துருவோம், ஒரு ஓவர் டைம் வருது, டியூட்டி வருது, சண்டே உனக்கு லீவு கொடுத்துடலாம், அன்றைக்கி வேலை நேரத்தில் ஏதாவது ஒரு நாள் டபுள் டியூட்டி பார்க்க வச்சிடலாம். அவர் பேர் பினு, கேரளாக்கார். அவர்
ஓகே பாருங்க சந்தோஷ், சண்டே லீவா? ரைட், ஓகே. ஏன் டியூட்டி பார்க்குறேன்? இல்லை சார். எப்போயாவது வரும்போது சேர்த்து பார்த்துடணும். சரிங்க சார். நாம் என்ன பண்ணுறோம், ஐயா கூட பாரு செக் அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போதெல்லாம் சண்டே கிளம்பி வந்துடுவார். மன மகிழ்ச்சி, ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டாமா நமக்கு? கடைசியாக ஒரு காரியத்தை இதை இன்னும் உற்சாகமாக சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:7, யாத்திராகம் 35, 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர், ஜெனிசியஸ் நெக்ஸ்ட் சாப்டர். சொல்லுங்க. ஏமா கவனிங்க, உற்சாகம் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா? ஆர்வமும் இன்பமும் கலந்த ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி அதுக்கு பேரு? ஆர்வமும் இன்பமும் கலந்த மகிழ்ச்சி. அதுக்கு அதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். என்னது உற்சாகம் அப்படின்னா? அது ஆர்வமும் இன்பமும் கலந்த ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. இப்ப பார்த்ததெல்லாம் மன மகிழ்ச்சி. இது எப்படி இருக்குது? ஆர்வமும் இன்பமும் கலந்த மகிழ்ச்சி. கொடுக்கிற விஷயத்துல ஆண்டவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும், மகிழ்ச்சியோட கொடுக்கணும். கோடி ரூபாயை கொடுத்து விசாரணைப்படுறதை விட அல்லேலூயா ஒரு மகிழ்ச்சியோட கொடுங்க. இங்க பாருங்க, யாத்திராகம் 35வது அதிகாரம் 27, 28. கிருபா ரீடு. பாருங்களேன், ஆர்வமும் இன்பமும் கலந்த ஒரு மன மகிழ்ச்சினால அவங்க அப்படியே கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆலயத்தை மகிழ்ச்சியோடு வந்து ஆலயத்துக்கு வரணும், மகிழ்ச்சியோடு வரணும். ஆராதனை மகிழ்ச்சியோடு செய்யணும். வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கணும். அடுத்ததா இந்த காரியமும் கொடுக்கிற விஷயமும் ஆர்வம் கலந்த ஒரு இன்பத்தோட இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளைகளை கொடுக்கிற விஷயம் எதையெல்லாம் கொடுக்கலாம்? இந்த 121 நாட்கள், இன்னையோட 122 நாட்கள் என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு என்ன எப்படி கொடுக்கலாம்? இந்த வருடத்தின் எஞ்சிய நாட்கள் நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கலாம்? அல்லேலூயா. இந்த வருடத்தின் எஞ்சிய நாட்கள் நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? என்னெல்லாம் எப்படி செய்து கொடுக்கலாம்? மகிழ்ச்சியோடு எப்படி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? திட்டமிடுங்க. பொருளாதாரத்தில் எப்படி இந்த 122 நாட்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம தாங்க முடியும்? திட்டமிடுங்க. அல்லேலூயா. எப்படியெல்லாம் நான் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்போம், எப்படியெல்லாம் எப்போ நான் என்ன கொடுக்கணும்? ஐ வாண்ட் கிவ் காட். என்னத்தை கடவுளுக்கு கொடுக்கணும்? எப்படி கொடுக்கறது? உற்சாகமா இருக்கணும். ஒரு டிலே மைண்ட் செட்டப் இருக்கக்கூடாது. இதை போய் நான் கடவுளுக்கு கொடுக்குறதா? இன்னைக்கு போய் ஆராதனைக்கு போகணுமா? எங்க சொந்தக்கார பந்தக்கார நல்ல நிகழ்ச்சி கெட்ட நிகழ்ச்சி எல்லாம் இந்த 122 நாட்களை கொஞ்சம் ஓர வைங்க. இந்த வருடத்தை முடிக்கும் போது வெறுங்கையாய் கடந்து வந்தேன், புது வருஷம் வெறுங்கையாய் திரும்ப வந்தேன், அப்படி பாட போறீங்களா? அல்லேலூயா. ஏதோ ஒரு நன்மையை இந்த ஆண்டு எனக்கு செய்திருக்கிறார், அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை நான் புதிய ஆண்டுக்குள்ளே கொண்டு போய் சாட்சி அறிவிக்க போகிறேன். இதிலும் இதை செய்தவர் இதிலும் பெரிதானவைகளை புதிய ஆண்டிலே செய்வார் என்ற ஒரு வாக்கு, ஒரு விசுவாசம் வர வேணாமா உனக்கு? கொடுக்காமல் எவனும் பெற்றுக்கொள்ள முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, கர்த்தர் கொடுக்காம நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சொல்லு, கடவுளுக்கு ஆண்டவருக்கு கொடுக்காம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். Do not give for God, do not receive from God. Do not give for God, do not receive from God. Are you understand? Is it right English? Okay. நீ மார்க் போட்டா நான் பாஸ் கிருபா. அல்லேலூயா. உனக்கு புரிஞ்சா போதும். என் இங்கிலீஷ் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கிருபாவுக்கு புரியுதுன்னு எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அம்மா கௌரிங்க, நீ கொடுக்காம கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 120 நாள் இருக்கு. வருட கடைசி 30ஆம் தேதி நமக்கு டிசம்பர் 30 வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது, சர்ச்சை திறப்புழா நாள். எப்படி பண்ண போறோம் செலிப்ரேஷன்? கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேஷன்? கிறிஸ்மஸ் பைபிள் பிரகாரம் கிறிஸ்மஸே இல்லை. அல்லேலூயா. டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எந்த வேத வசனம் இங்கே எழுதப்படவே இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு போனது ஒண்ணு என்ன? என் மரணத்தை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று சொன்னார். அவ வீணான ஆடம்பரத்தை விடுங்க. அல்லேலூயா. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி கர்த்தருக்காக பயன்படுத்தி கொள்வோம் என்கிற சிந்தை நமக்கு வரட்டும். சரி, அதை விட்டுருங்க. நம்ம 121 நாள், இன்னையோட 120 என்ன செய்ய போறோம் இன்னைக்கு விட்டுருங்க.
இன்னும் 121 சங்கீதம் மாதிரி 121 நாள் இருக்குது. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கலாமே. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. அப்புறம் இரவில் நிலவாகில் என்னை சேதப்படுத்துவதில்லை. அப்புறம் அவர் என் ஆத்துமாவை காப்பார், தம்முடைய நாமத்து நிமித்தமா இது முதற்கொண்டு என்றென்றைக்கு இந்த 121 நாளும் ஆண்டவர் இன்னிலிருந்து 122 நாள் என்னை பாதுகாத்துக்கு நாம சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உனக்கு மகிழ்ச்சியா வந்து ஆராதிக்கணும், ஆலயம் உனக்கு மகிழ்ச்சியா இருக்கணும், வேத வசனம் உனக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். அதுவும் கொடுக்கிற விஷயம் இன்னும் ஆர்வம் கலந்த இன்பத்தோடு, ஆர்வமும் இன்பமும் இணைந்த ஒரு மன மகிழ்ச்சியோடு வந்து கர்த்தருடைய காணிக்கை, கர்த்தருடைய ஆலயத்தில் காணிக்கை, தசமபாகம் கொடுப்பது, வேலை செய்வது, ஊழியத்துக்கு வருவது, ஊழியத்தில் உழைப்பது, நம்ம வீட்டை திறந்து கொடுப்பது, இப்படி என்னெல்லாம் கர்த்தருக்கு இந்த 122 நாட்களில் என்ன கர்த்தருக்கு செலவிட முடியுமோ, கொடுக்க முடியுமோ, ஒரு ஆர்வம் கலந்த இன்பம் கலந்த மகிழ்ச்சியோடு கொடுக்கலாமா? அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிட்டு நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுப்போம். கொடுக்கிற விஷயத்துல நம்ம கிட்ட இருக்கிற பெருச கர்த்தருக்கு கொடுக்கலாம். அல்லேலூயா. ஏதோ சின்னதா கொடுத்து சின்ன ஆசீர்வாதத்தை விட மனசு நிறைவோ ஆண்டவருக்கு மகிமையா செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.